தனக்கான வேலை, தனக்கான வருமானம் இருக்கிறது தான் கௌரவம், சுயமரியாதை எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கும். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனா நிறைய பேருக்கு தான் படித்த படிப்புக்கு ஒரு சரியான வேலை இல்லாம இருக்கும். தனக்கு பிடித்த வேலை இல்லாம இருக்கும். அரசு வேலை இல்லாம இருக்கும். ஒரு நல்ல வேலையே இல்லாம இருக்கும். அப்படியே அந்த வேலை இருந்தாலும் அதுல போதுமான சம்பளம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வேலை விஷயத்துல பிரச்சனை இருப்பவர்களுக்கு எந்த வழிபாடு செய்யணும், யாரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பிடித்த வேலை இல்லாமல் இருக்கும். செய்கிற வேலையில உள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மனசுக்கு அந்த வேலையில ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். அரசு வேலை வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சிலருக்கு வேலையே இல்லாமல் வீட்டிலே இருப்பீங்க. அப்படியே வேலைக்கு போனாலும் போதுமான சம்பளம் இருக்காது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஆசைகள், கனவுகளோட இருப்பீங்க. இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆசைகள், கனவுகளோட இருப்பவர்களா இருந்தா நீங்க வேண்ட வேண்டிய கடவுள் முருகர் தான். வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலனை வேண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனை, அதற்கு எங்க முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு வேலையே இல்லை, ஒரு நல்ல வேலை வேணும், இல்லை அரசு வேலை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, இதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபடணும். வியாழக்கிழமையில, முக்கியமா வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்க திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா வேலை பலன்கள் நல்ல பலன்களா அமையும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி வியாழக்கிழமைகள் இல்லைன்னா பௌர்ணமி தினத்துல நீங்க திருச்செந்தூர்ல போய் முருகரை வழிபடணும். அதுக்கப்புறம் காலையில பௌர்ணமி நேரத்துல முருகரை வழிபட்டுட்ட பிறகு இரவு ஒரு மணி நேரம் நிலவு ஒளியில கடற்கரையில நீங்க நேரம் கழிக்கணும். இப்படி நீங்க செய்ய உங்களுக்கு சீக்கிரமே நல்ல வேலை, உங்க மனசுக்கு பிடித்தமான ஒரு வேலை அல்லது அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்தது, உங்களுக்கு வேலையில ஏற்கனவே போயிட்டு இருக்க வேலையில பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க வேண்டக்கூடிய தெய்வம் பழனி முருகனாக இருக்கணும். பழனிக்கு நீங்க போயிட்டு காலையில 11 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ள சாமி தரிசனம் செய்யணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல முருகர் வேடன் ரூபத்துல இருப்பார். இது வேலைக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே சாமி தரிசனம் முடிச்சுட்டு நீங்க போகர் சன்னதியில போய் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க கோரிக்கைகள்லாம் நீங்க வைக்கணும். இப்படி நீங்க செய்ய வேலை சம்பந்தப்பட்ட உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, என்னால் திருச்செந்தூர் வரைக்கும் போக முடியாது, பழனி வரைக்கும் போக முடியாது, தூரத்துக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் முருகர் படத்துக்கு முன்னாடி 6 நெய் தீபங்கள் வைத்து 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகருடைய வழிபாடு சொல்லிட்டு வர முருகருடைய நாமத்தை, திருநாமத்தை சொல்லிட்டு வர வேலை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு நினைத்த காரியங்கள், நினைத்த வேலை கிடைத்து அந்த வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலையாக அமைந்து நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே அமையும். வேண்டும் பொழுது எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை, நீ தான் என்னோட குறையை தீர்க்கணும், எனக்கு வேலை சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு முருகர்கிட்ட சொல்லி மொத்த பொறுப்பை முருகர்கிட்ட ஒப்படைச்சு வேண்டிக்கோங்க. சீக்கிரமே உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். முக்கியமான விஷயம், நம்பிக்கை இல்லாம நீங்க வேண்டிங்கன்னா அது எந்த வகையான பலனும் தராது. நம்ம எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, பெருசா ஒன்றும் உழைச்சிருக்க மாட்டாங்க, பெருசா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட நிறைய பணம் தேடி வந்திருக்கும், நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை மேல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஏன் நம்மளும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு, குறிப்பா பண விஷயத்துல. அதிர்ஷ்டமா பை லக் பணம் நிறைய வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மள எல்லாருக்குமே இருக்கு. உங்ககிட்ட பணம் தானாக வரப்போது, அதிர்ஷ்டம் தானாக வரப்போகுது அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள் நீங்களே பார்க்க முடியுமா? சில விஷயங்களை நீங்க தினம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க பெரிய பணக்காரர்களாக போறீங்க, உங்களை தேடி அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு அர்த்தமாம். அது எந்தெந்த மாதிரியான சைன்ஸ், எந்தெந்த மாதிரியான
சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் காலையில் எழுந்ததும் முதல்ல தேங்காய், அப்படி இல்லைன்னா வெள்ளை நிற வாத்து இதை பார்க்குறீங்க, எதர்ச்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு உங்களை தேடி பணம் வரப்போகுது, நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி காலையில் எழுந்ததும் வெள்ளை நிற பசு உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி அடிக்கடி வருதா, உங்கள் கண்ணு முன்னாடி வெள்ளை நிற பசு அடிக்கடி தென்படுதா, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காகம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக போறீங்க, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றதுக்கான சிம்பிளாம், அப்படின்றதுக்கான அர்த்தங்களாம். அதே மாதிரி பொன்னிற பாம்பு, பொன்னிற பாம்பு அல்லது வெள்ளை நிற பாம்பு, இந்த ரெண்டும் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா நீங்க மிகப்பெரிய பணக்காரராக போறீங்க, நிறைய செல்வம் உங்க அக்கௌண்ட்டை தேடி வரப்போகுது அப்படின்றது தான் அர்த்தம். நிச்சயமா வெள்ளை நிற பாம்போ பொன்னிற பாம்போ உங்க கனவுல வந்துச்சுன்னா நீங்க பயங்கர லக்கின்னே சொல்லலாம். அடுத்தது குரங்கு. நீங்க வெளியே எங்கன்னா ஒரு பயணம் போறீங்க, வெளியே பயணத்துக்கு ஒரு டூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வலதுபுறமா குரங்கு இல்ல பாம்பு இல்ல ஏதாவது பறவைகள், இதை நீங்க உங்களுக்கு வலதுபுறமா பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் வரத்துக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய கனவுல பச்சை பசேல்னு ஒரு காட்சி, அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு நீர் இருக்கிற இடம், நீர்வீழ்ச்சியோ இல்ல ஏதாவது ஒரு வாட்டர் பாடிஸ் உங்க கனவுல நீங்க பார்த்தீங்க, பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு கிரீனரியோட சேர்ந்து வாட்டர் பாடிஸ்லாம் உங்க கனவுல வருது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருது அப்படின்னு அர்த்தமா. நீங்க தினம் வெளியே போகும்போது கரும்பு உங்க கண்ணில் தென்படுது அப்படின்னா உங்களை தேடி நிறைய பணம் வரப்போகுது, அன்னைக்கு உங்களுக்கு செல்வம் நல்லா வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி திருமணமான ஒரு சுமங்கலி பெண் மங்களகரமா அடிக்கடி உங்க கண் முன்னாடி தென்படுறாங்க, நீங்க வெளியே போகும்போது அடிக்கடி உங்க கண் முன்னாடி எதர்ச்சியா தென்படுறாங்க அப்படின்னா இது மகாலட்சுமிக்கு நிகராக சொல்லப்படுது. நிச்சயமா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் இருக்கு, செல்வம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தமா. வவ்வால், வவ்வால் ஒரு பேட் லக்கா பேட் சைனா நம்மளுடைய ஊர்களில் சில டைம் பார்க்கப்பட்டாலும் ஆக்சுவலாக சீன முறைப்படி வவ்வாலை ஒரு பெரிய லக்கா பார்க்குறாங்க. ஸோ வவ்வால் உங்கள் வீட்டை நோக்கி அடிக்கடி கூடு கட்ட முயற்சி செய்யுது அப்படின்னா உங்கள் வீட்டை தேடி, குறிப்பாக உங்களை தேடி நிறைய பணம் வரத்துக்கு ஆசைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்கள் பேருடைய முதல் எழுத்து. இப்போ நான் சொல்ல போகிற தகவல் கொஞ்சம் விசித்திரமாக வித்தியாசமாக இருக்கும். சிலந்தி வீட்டில் வலை கட்டினா அது நல்லதில்லை, அதை களைச்சி விட்டுறது. சிலந்தி வலை பொதுவாக நல்ல விஷயமா பார்க்கப்படுறது இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உத்து கவனித்து பாருங்கள், சிலந்தி வலை கட்டியிருக்கு, அதில் உங்கள் பெயருடைய முதல் எழுத்து நடுவில் தென்படுது அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல சைன், உங்களை தேடி பெரிய லக் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி வரப்போகுதுன்னு அர்த்தமா. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட, இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.